அதான் ஸ்கிரிப்ட். வராட்டி லீவ் அஜெண்டா பாருங்க. நான் ஸ்கிரீன் ஷேர் பண்ணிட்டு. இல்ல ஸ்கிரீன் வந்துருச்சு, ஸ்கிரீன் வந்துருச்சு. ஆச்சா. அப்ப சரி. கடைசியா என்ன பாத்தீங்க சொல்லுங்க பாவம். கடைசியா அந்த சுக்குனை வச்சு நிப்பாட்டணும். ஆ அதோட இழுத்துக்குங்க. சுக்குனை வச்சு நிப்பாட்டும் போது கடைசி வார்த்தை, இறுதி வார்த்தை. கடைசியா நான் சுக்குனை வச்சு பார்த்த தலைப்பு என்ன? அப்படி சொல்லுங்க. கடைசியா ஒரு பெரிய தலைப்பு பாதிப்பு நீங்க சொல்றது தலைப்பு இல்ல. தலைப்பு வந்து தலைப்பு மறந்துட்டேன். தலைப்பு மறந்தா விஷயம் அந்த இது கேட்க மாட்டேங்க. அந்த ராகத்தோட இது எப்படி ஓதுறது, சட்டங்கள், அந்த 3 இது வந்துச்சு. நீங்க நானும் கேட்டேன். சட்டங்கள் ஒன்று சொன்னீங்க. நான் உங்கள்கிட்ட ஒரு வாரத்தை ராகம் கேட்டேன், தலைப்பை தான் கேட்டேன். அப்ப எங்களுக்கு தெரியும் நீ விஷயம் விஷயம் கிளியர் ஆகிக்கிறீங்களான்னு சொல்லி. தலைப்பு இல்லாம தலைப்பு தான் படிப்பிச்சு நான் படிச்சாச்சு தலைப்பு ஒன்று இல்லாம. ஏதாவது ஒரு விடயம் தலைப்பு உங்களுக்கு தலைப்பு ஒன்று இல்லாம சொல்லித்தர படிச்சுதா? இல்ல இல்ல தலைப்பு சொல்லி கொடுத்தீங்க. அது 3வது தலைப்பு அது என்ன? எனக்கு அது மொத்தம் ஞாபகம். எத்தனை தலைப்பு படிச்சுக்கிறீங்கன்னு பாப்போம். இந்த உங்களோட லெவல் அப்பர் லெவல் செகண்ட் லெவலுக்கு வந்துட்டு இப்ப நீங்க எத்தனை தலைப்பு படிச்சுக்கிறீங்க? ஆ 3. 3 தலைப்பு படிச்சிட்டீங்க. முதல்ல தலைப்பு என்ன? அதுதான் தலைப்பு மட்டும் படிக்கலன்னு மத்த எல்லாத்தையும் படிச்சு. இது என்னடாப்பா இது? தலைப்பு பேர் தெரியாது மத்த எல்லாம் தெரியுமாண்டா. ஆள் கஷ்டமே சரியில்ல. உங்களுக்கு ஒரு தடவை தெரியும். அதான் அது என்ன. ரெண்டு ஆ, கண்ணிக்கு ஒரு கைக்கு ரெண்டு காலிக்கு ஆனா பேர் மட்டும் தெரியாதுன்னு அர்த்தம் இல்லையே. தெரியாது. படிச்சேன், அது மறந்துட்டேன். அது தலைப்பெல்லாம் மறந்துட்டேன். அதை எப்படி நீட்டி ஓதுறது ஒண்ணு. அப்புறமேட்டு படிச்சேன், அப்ப ஞாபகம். படிச்ச ஞாபகம் எல்லாம் குழப்பியது. இப்ப முதலாவது நீங்க படிச்ச தலைப்பு என்ன தெரியாது. இப்ப 2,000 படிச்சீங்க. எல்லாம் ஒன்று குழம்பு ஏய்க்கும் இப்ப. தலைப்பு ஞாபகம் இல்லாட்டி. இல்ல, எனக்கு நீங்க சொன்னதெல்லாம் நல்லா ஞாபகம் இருக்கு. அந்த தலைப்பை மட்டும் மறந்துட்டேன். நானே கேட்கிறேன். முதலாவது இது படிச்சீங்க, ரெண்டாவது இது படிச்சீங்க, மூணாவது இது படிச்சீங்க சொல்லுங்களே பாப்போம். தலைப்பு ஞாபகம் இல்லாட்டி சரி பாப்போம். அதுதான் சொல்றேன், அந்த தலைப்பை தான் விட்டுட்டேன். ஆ அததான் படிச்சேன், ஞாபகம் இல்லை. அந்த அந்த தலைப்பை தான் மறந்துட்டேன். இப்ப என்ன படிச்சேனே பாத்துறீங்க அப்படியா? அது நீங்க சொல்லி கொடுத்ததெல்லாம் ஞாபகம் இருக்கு. இப்ப நீங்க என்ன அந்த சொல்லி கொடுத்தேன்? தலைப்புக்குள்ள என்ன வந்து சொல்லி தந்தேன்? நீங்க சொன்னீங்கல்ல, அந்த பத்தகமத்து, பத்தகத்தை, ஆ அலிப்பு, இதெல்லாம் ஃபர்ஸ்ட் தலைப்பு. அது ஆ அது வந்து ஃபர்ஸ்ட் தலைப்புல ஆ பத்தகமத்து, பத்தகத்தைனி, அலிப்பு இது 3 வந்துச்சுன்னா, வார்த்தையில கடைசி அதுல வந்துச்சுன்னா அது ஒரு செகண்ட் நீட்டி ஓதணும் அப்படின்னு சொல்லி கொடுத்தீங்க. எங்க வந்துச்சுன்னா வார்த்தையில கடைசி வேங்க எங்க அது? வார்த்தையில கடைசி இறுதியில ஆ அப்படி சொல்லல. அந்த நிப்பாட்டுற இடத்துல ஆ வந்துச்சுன்னா. வெரி குட். அதான் மெயின். எங்க ஆஹ் நிப்பாட்டுற அந்த இடத்துல வார்த்தையில என்ன செய்யணும்? நிப்பாட்டிய இடத்துல கடைசியில வந்துச்சுன்னா அதை ஒரு செகண்ட் நீட்டி ஓதணும். ஆஹா. இது முதலாவது அப்படியா? இது தலைப்பொண்டியில் இது முதல்ல படிச்சீங்க. வேற படிச்சீங்க? அப்புறம் வந்து அது ஒன்னொன்னு என்ன படிச்சோம்னா, அந்த அலிஃபு அலிஃபு வாவு சுக்குனு, யா சுக்குனு, அலிஃபு பத்தகமத்து, கசராமத்து, லெம்மாமத்து எதுவும் வந்து வந்துச்சுன்னா வார்த்தையில கடைசி பகுதியில வந்துச்சுன்னா இதையும் ஒரு செகண்ட் நீட்டி ஓதணும். நான் அப்படி சொல்லி தரவே மத்தனுடைய இல்லையே. அடையாளம். நான் அப்படி சொல்லி தரவே இல்லையே. நீங்க எல்லாத்தையும் குழப்பிக்கிறீங்க பாத்தீங்களா? சரி. ம். ஒருத்தண்ட அது வந்து ஒரு 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 பேருக்குள் ரெண்டு பேரை சொல்றீங்க. உதாரணத்துக்கு அது பஸ். முகமது ஹுசைன்டா முகமது ஹுசைனுங்க ஒருத்தர் இல்ல. முகமது வேறாள் ஹுசைன் வேறாள். நீங்க அப்படிதான் பேரு இப்ப நீ சொல்றீங்க. இப்ப நீங்க ரெண்டு தலையை படிச்சுக்கிறீங்க. ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி குழப்பி ரெண்டையும் ஜாயின் பண்ணி ஒன்றாக்கி சொல்றீங்க. எல்லாம் பிழை இப்ப. இப்ப நீங்க முதல்ல கேன்சர் சொன்னீங்களே, அது ஒரு தலைப்பு. அது ம். வேற. ம். ரெண்டாவது ஒண்ணு ஆமா. சொன்னீங்க, இது வேற தலைப்பு. நீங்க ரெண்டையும் என்ன செஞ்சுக்கிறீங்க? அது வந்து இடையில வர. இடையில அதான் நம்ம வரல, நிப்பாட்டுற இடத்துல. வரல, ரெண்டையும் நீ குழப்பிட்டீங்க. எத்தனை கேட்டேன் தலைப்பு கீழே படிச்சுக்கோங்க. முதலாவது நீங்க இப்ப சொன்ன விஷயம் இருக்குதே. நான் சொல்லட்டா பீட்டர் ரெக்கார்டு ம். கவனம் கேளுங்க திருப்பி. நீங்க முதலாவது ம். சொன்ன விஷயம் வசனத்தில ம். இறுதியில ம். அல்லது ம். நிறுத்தி ஓதுற நிப்பாட்டி ஓதுற இடத்துல என்ன ம். முறைகளை கையாண்டு நாங்க நிப்பாட்டணும். என்ன ம். வழிமுறைகளை நாங்க நிப்பாட்டணும். எத்தனை வழிமுறைகளை கூடாக நிப்பாட்டலாம் என்ன படிச்சுதான் படிச்சுக்கிறோம். 3 ம். வழிமுறைகள் படிச்சுக்கிறீங்க. அதுல ஆமா. நீங்க சரியா சொன்னீங்க. அதுல ஆமா, ரெண்டாவது அது ஒண்ணு.
மத்திய ஒன்னொன்னு சொல்றேன். அடையாளம் வந்தா ஒன்னொன்னு ஒரு வந்து செகண்ட் நீட்டி நிப்பாட்டுறது ரெண்டாவது அடையாளம். சரி, ரெண்டாவது முறை. ரெண்டாவது அடையாளம் வந்து இந்த குண்டுத்தா, தாவல் மரபுத்தா அது அப்ப வந்துச்சுன்னா, இப்ப இடையில ஒன்று வந்துட்டு போச்சு, அப்ப அது என்னது? அது எங்க இருந்துச்சு? ஆ, அது அடுத்த பாடம். அடுத்த அது அடுத்தது. அதுக்கு அடுத்த தலைப்பு அது. மூணாவது தலைப்பா? ஆ, மூணாவது தலைப்பா அது? ஆமா மூணாவது தலைப்பும் அது ஆமா. இல்ல. திருப்பியும் போயில பாத்தீங்களா? இந்த இதுல இது மூணு இல்ல, மூணாவதுல இது வந்து ஃபர்ஸ்ட் இது சொன்னீங்க. அடுத்து வந்து ஆ, ஹேவா, பெரிய ஹேவா குண்டுத்தா வந்துச்சுன்னா அது பெரிய ஹேவாவா மாற்றி நான் சுக்குன்னு கேட்டது இப்ப வச்சு நீங்க நீங்க இது இது நிப்பாட்டணும். இது இப்ப நீங்க இப்ப சொல்றதே. இதுக்கு முன்னால நீங்க ம். ஒண்ணு சொன்னீங்களே, அது எங்க? இப்ப எங்க வீடு பாரு. இப்ப அது எங்க வரும்? நம்ம அது பத்து வந்து நம்ம வார்த்தையில நிப்பாட்டி கஷ்டப்பட்டு ஓதுவோம்ல, இப்ப அதுக்கு பெரிய வார்த்தையா இருந்துச்சு. ஒரு சக்க நீட்டி ஓதணும் சொன்னீங்களே, புதுசா உண்டு. அது எங்க போய் தான் கேட்டேன் நான் இப்ப. அது நம்ம ஓதையில நீட்டு வார்த்தை இருந்துச்சுன்னா நிப்பாட்டி ஓதையில அதையும் ஒரு செகண்ட் நீட்டி ஓதணும். எங்க படிச்சீங்க? அது யார் சொல்லியிருந்தே அப்படி உண்டு? நான் அப்படி சொல்லி தரல, அப்படி எங்கேயும் சொல்லல நான். அது பேல அது நீ சொன்ன கான்செப்டே பேல அப்படி உண்டு இல்ல. ம். யார் சொல்லி தந்தே? சரி, விஷயத்துவாலே அது அது அப்படி உண்டு இல்லையா? சரி. மூணாவது முறை என்னப்ப? முதலா சொல்லிட்டீங்க. ரெண்டாவது வேற எங்கேயோ பேசிட்டு யூட்டைன் அடிச்சு கொண்டு வந்து இப்ப நான் உங்களை ட்ரக்ல எடுத்து விட்டீங்க. மூணாவது என்ன சொல்லுங்க பாப்போம்? மூணாவது வந்து அதான் குண்டு தா வந்துச்சுன்னா பெரிய ஹேவாவா வார்த்தையில கடைசி எழுத்துல தா குண்டு தாவு மறுத்துட்டா இல்லைன்னா குண்டு தா இது வந்துச்சுன்னா அதை வந்து பெரிய ஹேவாவா மாற்றி சுக்குன்னு வச்சு நிப்பாட்டணும். சரி, இது மூணாவது அப்படியா? ஃபர்ஸ்ட்ல தான். என்னது ஃபர்ஸ்ட் பெஸ்ட்? படத்துல விளங்கல. ஃபர்ஸ்ட் நீங்க நடத்துனீங்களா அந்த இதுல தான். ஃபெஸ்ட் நடத்தினதுதான். இப்ப நீங்க அதுல எத்தனையாவது? அது அதுல சரி, ஃபெஸ்ட் நடத்தின நான் உங்களுக்கு எத்தனை சொல்லி தந்தீங்க? நான் அப்படி கேட்பேன் இப்ப. ஃபெஸ்ட் அதுல மூணு மூணு அதுல இது சொல்லி கொடுத்தீங்க, இப்ப மூணு நீங்க சொன்னது பாயிண்ட் சொல்லி எத்தனாவது? மூணாவதா? கொடுத்தீங்கல்ல. ரெண்டாவது பாயிண்ட். ரெண்டாவது போயிட்டா. மூணாவது என்ன? மூணாவது வந்து இறுதி பகுதியில சுக்குடு எந்த எழுத்து வந்தாலும் சுக்குன்னு வைத்து நிப்பாட்டணும் விலங்கல அப்படின்னு. விலங்கல விலங்கல எப்படி எப்படி எப்படி? ஒரு வார்த்தையில ஆ, இந்த இது மத்த இடத்துல நம்ம வேற ஏதாவது எழுத்து வந்து நம்ம நிப்பாட்டுற மாதிரி இப்ப இருந்துச்சுன்னா நீங்க அதை வந்து இதுல வேற சுக்குன்னு வச்சு ஏதாவது எழுத்துனா என்ன நிப்பாட்டணும். அர்த்தம்? அது தெரியும் எனக்கு. வேற எதுவும் எழுத்துனா? வேற எழுத்துனா இந்த அலிபு மத்து இதெல்லாம் வராம, அந்த அலிஃப் மத்து இதெல்லாம் வராம? வராம சும்மா அலிஃப் இல்ல, மத்து? வேற மத்துடைய எழுத்து மத்த எழுத்துலாம் வராம சும்மா சுக்குன்னு வச்சு நிப்பாட்டணும் அப்படின்னு. கொஞ்சம் கொஞ்சம் சாதாரணமா கேப்பு லாமு இப்படிலாம் வந்துச்சுன்னா அதை சுக்குன்னு வச்சு நிப்பாட்டணும். அது அது நீங்கள ஒரு நான் கேட்டது உங்களுக்கு மூணாவது தெளிவா சொல்லி தர மாட்டீங்க. நீங்க மூணாவது குழப்பி சொல்லிங்க. திருப்பி அங்க இருக்கிறேன். அங்க நான் உங்களுக்கு அலிஃப் மத்துன்னு கொண்டு சொல்லி சொல்லையும் இல்ல. சரியா? பத்தாம் மத்து கஸ்ர மத்து லாம் மத்துன்னு கொண்டு சொல்லையும் இல்ல. பாத்தீங்களா மூணாவதுல எங்க பிரச்சனை சொல்லி? இல்ல இல்ல, நீங்க சொல்லல. அப்ப நீங்க தான் நீங்க சொல்லல. அப்ப நீங்களா உருவாக்கி அந்த சொன்னீங்க எல்லாத்தையும் திருப்பி. இல்ல இல்ல, அஹ் அது வந்து நீங்க இந்த நம்ம நிப்பாட்டுற இடத்துல மத்துடைய வார்த்தையெல்லாம் வராம எது வேற எதாவது எழுத்துக்கள் கொஞ்சம் வந்துச்சுன்னா கொஞ்சம் சுக்குன்னு வச்சு நிப்பாட்டணும். நிப்பாட்டுற இடத்துல என்ன வரப்படாது? எது வராம? பத்தாவதையும் வராம அப்படியா? பத்தகத்தைன்னு வராம, கஸ்ரத்தையும் மத்து வரலாம் வரா, அப்படியா? பத்தக மத்து வராம, பத்தாம் மத்து வராது. ஆ, அப்ப கஸ்ர மத்து வரலாம் அப்படிதானே? கசத்தைன்னு வந்தாக்க அதை புள்ளி வச்சு நிப்பாட்டுவாங்கல்ல. விலங்குல விலங்கு என்னன்னா? அந்த ஒரு எழுத்துக்கு கடைசி வார்த்தையில ஓ, கடைசி வார்த்தை. கசரத்தைனியோ பேசோ லெம்மத்தூணோ ஏதாவது வந்துச்சுன்னா ஒரு புள்ளி வச்சு நிப்பாட்டுவாங்கல்ல, அதான் சொன்னேன். அப்படி உங்களுக்கு சொல்லி தரலையா? சுக்குன்னு வச்சு நீங்க சுக்குன்னு பத்தாவது வச்சு வந்தா லம்மத்துன்னு சுக்குனுச்சு நிப்பாடுங்க யார் சொன்னேன்? கடைசியில லம்மத்துன்னு வந்தா சுக்குனுச்சு நிப்பாடுனா சொல்லி தந்தபடி. லெமத்தூண் வந்தா இல்ல, கசரத்தூண் வந்தா. இதா பாத்தீங்களா? திருப்பி கசரத்துன்னு வந்தாங்க. கசரத்துன்னு வந்தா ஐயோ, சுக்குனுச்சு நிப்பாடுன்னு யார் சொல்லி தானே இருப்பேன். நோட்ஸ்ல எங்க சரிக்கா அப்படி? நான் எங்க செய்யணும்னு சொல்லி தானே? கசரத்துன்னு வந்தால் சுக்குனுச்சு நிப்பாட்டுங்கோ. பத்தகத்துன்னு வந்தா நீட்டி நிப்பாட்டுங்கோ. லம்மத்துன்னு வந்தா சுக்குன்னு வச்சு நிப்பாட்டுங்கோ. இப்படி சுத்தப்படியா எப்படியா? ஒவ்வொரு அடையாளத்துக்கும் ஒவ்வொரு முறையை சொல்லி தந்தீங்க அப்படியா? சொல்லி தந்ததே மொத்தம் மூணு தானே? அப்படிலாம் இல்ல. அப்படிதான் 3 தான் சொல்லி கொடுத்தீங்க. நீங்க அந்த தலைப்பு மட்டும் கேட்காம மத்தது கேட்டீங்கன்னா நான் சொல்லுவேன். தலைப்பு தலைப்பு மட்டும் திருடி மறந்து போச்சு. சரி, நல்லா வேலை. தலைப்பு திருடி எல்லாம் குழம்பிடும். இப்ப நீ குழம்பு போறதுக்கு முதல் காரணம் ஒரு தலைப்பு உங்களுக்கு கிளியர் இல்லை. என்னத்த தலைப்பு வைக்கல, என்னத்த படிச்சேன்னு கிளியர் இல்லை. குழம்பும். சரி, இப்போ இப்போ முதலாவது வகுப்பு படிச்சதுக்கு இவ்வளவு பிரச்சனைக்கு ரெண்டாவது வகுப்பு என்ன படிச்சீங்க? பாப்போமா? அதுதான் நான் மொத்தமாவே சேர்த்து படிச்சேன். அது சரி, மொத்தமா நான் தலைப்பு சேர்த்து படி சொல்லி படிக்காம. முடிஞ்சிடலாம் அப்படியா? ம். படிச்செல்லாம் சொல்லி முடிஞ்சு மொத்தமா அப்படியா? சேர்த்து படிச்சேன்.
ஆமா. அந்த அந்த சுக்குன்னு வைக்கிறதுக்கு கடைசி ஒரு வாக்கியத்துல சுக்குன்னு வச்சு நம்ம நிப்பாட்டுறோம்ல, அதுக்கு மொத வந்து உலகத்தையும் நீங்க மத்தோட எழுத்து ரெண்டு ஏதாவது வந்துச்சுன்னா, அத வந்து 3, 2 செகண்ட் நீட்டி ஓதணும்னு சொன்னீங்க. அது 3 2 கடைசியா செகண்ட். படிச்சு. இப்ப நான் புதுசா ஒண்ணு சொல்றீங்க. 2, இப்ப 3 படிச்சீங்க. செகண்ட். கடைசியா உள்ளது. ஆ கடைசியா சொன்னீங்க. சுக்குன்னு கடைசியா வைத்து நம்ம ஒரு வார்த்தையில சுக்குன்னு வச்சு நிப்பாட்டுறோம்ல, கடைசி இறுதி வாக்கியத்துல. அது சுக்குன்னு வச்சு நிப்பாட்டுறதுக்கு எழுத்து, மத்தோட எழுத்து வந்துச்சுன்னா, அத வந்து 2 செகண்ட், 3 செகண்ட் நீட்டி ஓதி நிப்பாட்டணும். சரியப்பா. இப்ப நீ இப்பதானே சொன்னீங்க இது 3 தான் படிச்சீங்க. இப்ப இது புதுசா ஒண்ணு சொல்லி இது எங்க படிச்சீங்க? கடைசியா நீங்க இத நடத்தினது. கடைசி நேரத்துல எப்படி இப்படி படிப்பீங்க அப்படியா? இந்த இய்யாக்க நகப்புதுரா இய்யாக்க நஸ்தஈன்னு சொல்லி நடத்துனீங்கல்ல. அப்படி அப்படி வசனம் கொண்டு வந்து எப்படியா? அதுக்கு முன்னுக்கு வேற இன்னைக்கு பாப்போமா? அப்படி செய்ய வரட்டுமா? வேற அதுதான் இன்னைக்கு. லாஸ்ட். அதான் லாஸ்ட். அதான் லாஸ்ட். அதுக்கு முன்னுக்கு படிக்கல இப்ப அப்படியா? படிச்சேன் பாருங்க, தலைப்பு மட்டும் மறந்துட்டேன். அதானே பிரச்சனை. இப்ப தலைமறைதான விஷயம் உள்ளுக்குள்ள ஒண்ணும் இல்லையே. இப்ப சட்டியில தான் நகைப்பையில வரப்போகுது. சட்டிக்குள்ள இருந்தா தான் நகைப்பையில வரும். இப்ப சட்டையிலேயே பொண்ணுமே இல்லை. சட்டியே பிரச்சனை இப்ப. சட்டியா பானையா முட்டியாங்கிறது பெரிய பிரச்சனை. எப்படி ஆப்பையை போடுறது உள்ளுக்குள்ள? ஆப்பை போடுறதா ஸ்பூனை போடுறதா கரண்டியை போடுறதா போய் டவுட் ஆகி இப்ப. நீங்க அத எடுத்து இதை சொல்லி கொடுங்க, நான் அதுல எப்படி ஓதி காட்டிடுறேன். என்னங்க என்னத்த? நீங்க வாக்கியத்தை கொடுங்க, நான் எப்படி ஓதி காட்டிடுறேன். அப்படியா? ஓத ம். விட்டுட்டு கேள்வி கேட்டா சொல்லுவீங்க. டைம் இல்லாம மலமாண்டு வரும் அப்படியா? இன்ஷா அல்லாஹ். அதுலயும் டபுள் டிபிளா உள்ளுக்க மிக்ஸ் ஆகி தான் வரும் எல்லாம். அந்த மிக்ஸ் தான் இப்ப இங்க விளங்குது. உங்களுக்கு 2 தலைப்பு தான் படிப்பீங்க பாட்டி. சரியா? நான் சொல்றத போய் ரெக்கார்டு கேட்கணுமா? நான் ஆல்ரெடி நோட்ஸ். ம். நாங்க இடத்துக்கு போய் உங்களுக்கு நோட்ஸ் வழங்கப்படுத்தணும். பேசாம ஒவ்வொருத்துக்கு போய் நேரடியா போய் தெரியுமே. கஷ்டப்பட்டு ஒவ்வொரு பாயிண்ட்ஸ் எடுத்து குர்ஆனை பிடிச்சி ம். தேடி அதுல ஃபுல்லா ஆராய்ச்சி செஞ்சு உங்களுக்கு தேவையானதை மட்டும் எடுத்து அதுக்கு தேவையான வசனத்தையும் எடுத்து என்னத்தையும் எங்களுக்கு தேவையில்ல வேலை. ம். நேரடியாக குரானுக்கு போய் தெரியுமே. ம். விட்டா நடக்க குரான்ல விட்டா ஏற்கனவே விட்டு தான் நடந்துச்சுன்னா ஞாபகம் வைக்கிறா. ஆமா ஆமா ஆ, ஃபர்ஸ்ட். அப்போ நாங்க உங்களுக்கு உங்களோட அறிவுக்கு உங்களோட நாலேஜுக்கு ஏற்றதை தான் நான் உங்களுக்கு போட்டிக்கிறோம். இது இப்படி வேற எங்க நீங்க போய் படிக்க மாட்டீங்க. எந்த இன்ஸ்டியூட்டுக்கு போனாலும் உங்களுக்கு இப்படி கிடைக்காது. பந்தி பந்தியா நோட்ஸ் கிடைக்கும். அவ்வளோதையும் பாடமாக்கி போயிட்டு அவங்களுக்கு பாடத்தை கொடுத்தா தான் இப்படி நீங்க பேசுற பேச்சு மொழியெல்லாம் பாடம் கொடுக்க இயலாது. வந்திக்கிற சொல்ல பாடம் கொடுத்தா தான் உங்களுக்கு அடுத்த பாடத்தை கொண்டு போவாங்க. நான் உங்களுக்கு அப்படி சொல்லல. என்னென்ன தலைப்பு கீழே நீங்க படிச்சுக்கிறீங்கிறத நீங்க உங்களோட பாடத்தில பேசுங்க. சொல்லுங்க. அப்பதான் உங்களுக்கு மனசுல சரியா எப்படி பதிஞ்சிக்குது, நீங்க எப்படி விளங்கி எடுத்துக்கிறீங்கன்றலாம் எல்லாம் பார்க்கணும். அதான் நான் இது ரெண்டு. நீங்க கேள்வி கேட்பீங்கன்னு தெரியும், ஆனா தலைப்பை கேட்பீங்கன்னு நான் மறந்துட்டேன். கேட்க மாட்டேங்குன்னு நினைச்சிட்டேன். உங்களுக்கு தலைப்பு கீழே தான் படிப்பிச்சுக்கிறேன் நான். உங்களுக்கு வசனத்தை தந்து ஓத வச்சு அதுல விளக்கத்தை கேட்டா நான் உங்களுக்கு ஓத வச்சு விளக்கத்தை கேட்கலாமா? இதுல எப்படி வந்துக்கு ஏன் இதுல எப்படி நிப்பாருன்னு கேட்கலாம். உங்களுக்கு ஆமா. முழுக்க முழுக்க உதாரணங்களும் விளங்கப்படுத்த மாட்டீங்க. நீங்க என்ன செஞ்சீங்க? ம். உதாரணத்தை தான் பிடிச்சி ம். வந்துக்கிறீங்க. ம். நீங்க தலைப்பை ஞாபகம் வச்சு கொண்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு உதாரணம் மொட்டோவாவே சரியா ஞாபகம் வைக்கும். சரி, நான் விஷயத்துக்கு வரேன். வைத்துட்டு நீங்க இன்னொருக்கா தேடி பார்க்கணும். ம். 2 தலைப்பிக்கு நல்லா கேட்டுக்குவோம். ம். 2 தலைப்பிக்கு ம். ஒன்று. ம். 2 பெரிய ம். தலைப்பிக்கு எப்படி? 2 பெரிய தலைப்பு. பெரிய தலைப்பிக்கு ஒன்று. வசனத்துல இறுதியில அல்லது நிறுத்தி ஓதும் இடத்துல ஓத வேண்டிய முறைகள். இது ஒரு பெரிய தலைப்பு. ம். இது கீழே 3 முறை. இது 3 தலைப்பு 3 நீங்க இப்ப சொல்லி காட்டிக்கிறீங்க. ம். அடுத்த ம். பெரிய தலைப்பு ராகம். ம். என்ன தலைப்பு? ம். ராகம். ராகம். இப்ப ராகம் நான் தலைப்பு சொன்னதோட உள்ளுக்குள்ள விஷயம் எல்லாம் ஞாபகம் வருதா? வருது வருது. இப்ப ஆஹ் சொன்னதெல்லாம் தெரியும். ராகத்துல 3 பாயிண்ட் சொன்னீங்க. சட்டங்கள், ராகம். திருப்பி திருப்பி அதையும் ரெண்டு. குழந்தைங்க பொதுவான அதான். சரியாக ம். ஓதுறதுக்கு தான் 3 தேவை. ம். எழுத்துக்கள்கிட்ட உச்சரிப்பு, ராகம், சட்டங்கள். சட்டங்கள். அதுல ம். நாங்க டீப்பா பாத்துக்கிற பெரிய தலைப்பு எது? ராகம். ராகம். ராகம் என்ன? அது எப்படிப்பட்டது? ம். அது ராகம் ஒன்று ம். எங்களுக்கு வரணுமெண்டா என்னென்ன தேவையெல்லாம் சொல்லி தந்திக்கிறேன். ஆமா. சரியா? அந்த ராகத்துல வார இன்னொரு பிரதான தலைப்பு தான்
நீட்டுதல் தொடர்பான அடிப்படைகள், நீட்டுதலோடு சம்பந்தப்பட்ட விஷயம், அவ்வளவு தலைப்பு. ஆம். நீட்டுதல்டா என்ன, நீட்டுதல் எத்தனையா பிரிக்கலாம், அதுல வார விஷயங்கள் என்ன நிறைய சொல்லி தந்திக்கிறேன். அதுக்கு பிறகு என்ன சொன்னோம், ஆம். கடைசியா தான் வசனத்திட ம். இறுதியில அல்லது நிறுத்தி ம். ஓதுற இடத்துல நீட்டுறது தொடர்பா வார ம். பிரச்சனை, நீட்டுறதோட தொடர்பாக வார விஷயம், ம். அவ்வளவுதான். அதான் நீங்க கடைசி சொன்ன விஷயம். வசனத்துல கடைசியில அல்லது நிறுத்தி ஓதுற இடம் ஒன்றுல நான் நீட்டி நிப்பாட்டணும்னா எப்படி நீட்டுறது, ஏன் நீட்டுறது, எவ்வளவுக்கு நீட்டுறது, அடுத்த கேள்வி. இதெல்லாம் விதை கீழே வருது, நீட்டுதலுக்கு கீழே வந்தீங்க. மத்- நீட்டுதல் எங்க போய் சம்மந்தப்படுது, ராகத்தோட சம்மந்தப்படுது. ராகத்தோட. இப்ப நீங்க ரெண்டும் ரெண்டு பிரிவை படிச்சுக்கிறீங்க விளங்கினா. நான் கேள்வி கேட்க என்ன செஞ்சீங்க, ம். தலைப்பெல்லாம் ம். மறந்து வசனத்துல ஓத வேண்டிய முறைகள் என்ற அந்த ஃபர்ஸ்ட் பகுதிக்குள்ள கொண்டு போய்த்துட்டு நீட்டுதலை போட்டு அப்படியே ஜாயின் பண்ணி மிக்ஸ் பண்ணி பிணைஞ்சி உருட்டி விட்டீங்க, எல்லாம் முடிஞ்சு போயிடுது. சரியா? முதலாவது கவனமா தலைப்பை கேளுங்க. இன்னொரு தலைப்பொண்டு, மூணாவது புதிய தலைப்பொண்டுக்கு நான் போக வேண்டியது. இப்ப எனக்கு போறதுக்கு பாயாம் இங்கேயே பிரச்சனைனா அங்க பெரிய பிரச்சனை போயிருப்பேன். ஐயா, இல்ல இல்ல, நான் எல்லாத்தையும் சேர்த்து நான் பாத்துக்கிறேன். ஏழை ஏழையா டோட்டலா கொஸ்டின்ஸ்க்கு ஆன்சர் வர்றதே முதல்ல டோட்டலா பேல எப்படி மூணாவது போயிடாது. நான் தலைப்பு மட்டும் தானே மறந்துட்டேன். தலைப்பு தெரிச்சா நான் தலைப்பு அப்படியே இல்லைன்னா சொல்லுவேன். கை கால் வால் ஒன்றும் இல்ல, தலை இல்லைன்னா அங்கே கழுத்து உடம்பு ஒண்ணுமே இல்லையே, யாருன்னு தெரியாது. ஒரு மனுஷன தலை தாத்தான் பாப்பா தாரன்னு சொல்ல இல்லை, தலை இல்லாம கை கால் உடம்பு வச்சு தாரன்னு சொல்ல இல்ல. இப்ப அவங்க அப்படித்தான் நிக்கிறேன். இப்ப தலைப்பு தெரியாது, மத்த எல்லாம் தெரியும், மத்த எல்லாம் குழம்பித்தான் நிக்கி. சரி, நீங்க எனக்கு அடுத்த கிளாஸ் நான் இதே கேள்வி திருப்பி கேட்பேன். இதை விட மோசமா ம். கேட்பேன் கேள்வி, எப்படிதான் சொல்லணும், இதை விடவும் டீப்பா கேள்வி கேட்பேன். எப்படி ம். கேட்டாலும் என்ன, எந்த ஏங்கல்ல இருந்து கேள்வி கேட்டாலும் சரியா விட வரணுமா, அப்பதான் ம். அடுத்த பார்த்து போகலாம். நான் ஃபர்ஸ்ட் தலைப்பை படிச்சிடுறேன். அது எனக்கு தெரியாது. நான் தலைப்பை கேட்கலாம், உள்ளுக்குள்ள விஷயத்திலிருந்து தலைப்புக்கு வரலாம், அல்ல தலைப்பிலிருந்து உள்ளுக்கு போகலாம். எப்படி தலைப்பு சம்மந்தப்படும், எப்படியோ தலைப்பு ம். கட்டாயம் ம். சம்பந்தப்படும். ம். தலைப்பு இல்லாம நான் போக மாட்டேன். ஒன்று, பெருசா இருக்கு ஆன்சரு, எனக்கு சொல்ல வர மாட்டேங்குது. நான் இப்ப உங்கள்கிட்ட அப்படி சொன்னா புரிஞ்சுக்கிட்டேன். கொஞ்சம் நீங்க சொல்றது நடத்தல புரியுது. ஆ அது ஓதுறதுனால அப்படியே வந்துருது. ஆனா சொல்லதான் தெரிய மாட்டேங்குது. பெருசா இருக்கு ஆன்சர், பெருசா சொல்ல வேண்டியதா இருக்கு. அது சரியா வர மாட்டேங்குது. நான் இப்ப உனக்கு என்ன சொன்னேன், பேத்திட்டு வேத வாக்கு மாதிரி எல்லாத்தையும் பாடமாக்கிட்டு வந்து எனக்கு பாடம் தாங்கடா சொன்னேன் நான். உங்களுக்கு விளங்குற பாசியா நீ தலைப்பு சொல்லுங்க. நான் சொல்ல இல்லையா உங்கள்கிட்ட, ஓ, நாங்க உங்களுடைய ஸ்கிரீன்ல போட்டிக்கிறது மாதிரி ஒவ்வொரு சொல்லா பேசிட்டு பாடமாகிட்டு வந்து எங்களுக்கு தலைப்பு சொல்லுங்கன்னு சொன்னா, தலைப்பு உங்களுக்கு விளங்குன பாசையில பேசுங்க, எங்களோட விஷயம் முடிஞ்சு. எங்களுக்கு அதான் தேவை. ம். எங்களுக்கு அதான் ம். தேவை. உங்களுக்கு உங்களோட பாசை ம். தலைப்பு விளங்கிக்குதா. எங்களுக்கு எங்கட ம். நோக்கம் வந்து உங்களுக்கு அவ்வளோத்தையும் பாடமாக்க வச்சு உங்களுக்கு சர்டிபிகேட் அனுப்புற நோக்கம் அல்ல. எங்கட ம். தலைப்பு உங்களோட மைண்ட்ல, ம். உங்களோட அறிவுல, ம். உங்களோட மூளையில ம். எப்படி நீங்க சேவ் பண்ணிக்கிறீங்க, ம். எப்படி நீங்க படிச்சீங்க, எப்படி ம். நீங்க விலங்கெடுத்தீங்க, அதான் தேவை. நீங்க ம். தலைப்பு சரியா விலங்கெடுக்கலாதால இன்னைக்கு நிறைய உள்ளுக்குள்ள பிரச்சனையே நிக்குது. இப்ப ரெக்கார்டை கேட்டு பாருங்க. ம். ரெக்கார்டை கேட்கற எப்படி தெரியுமா, ம். நீங்க இதுக்கு முன்னால படிச்ச ரெண்டு பாடத்தையும் கவனமா கேட்டுட்டு, இப்ப நான் ம். சேர் கேட்டுக்கிறது நான் ம். ஆன்சர் பண்ணிக்கிறேன் இப்படி என்கிறத நீங்க இந்த வீடியோ பாருங்க. அப்ப விளங்க உங்களுக்கு பிரச்சனை விளங்கும். ம். ம். அதனால நான் அன்றைக்கு உண்மையில கேள்வி கேட்கப்படாது நேரடியா பாடத்துக்கு போன்னு வந்தேன். நான் ஏதோ ஒரு அதுல கேள்வி ம். கேட்டதால உங்களுக்கு நன்மை ஆயிட்டு உங்களுக்கு பிரச்சனை ஆயிக்குன்னு சொல்லி கொஞ்சம் கவனம் பார்த்துட்டு வாங்க. அடுத்த கிளாஸ்ல புதிய பாடத்துக்கு போமா. ஆ சரி.